சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த நாள் அன்னை வழிகாட்டலின்படி பிறருடன் கருணையுடனும் பாசத்துடனும் இருக்கும் நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. பட்டினியாக இருந்தாலும் 10 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி பட்டினி கிடப்பதால் உன் உடலுக்கு ஒரு புறம் நன்மை, இன்னொரு புறம் உன்னால் பயன் பெற்றவர்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்துக்களால் நன்மை. தாய் குழந்தைக்கு பால் கொடுப்பதால் அவளது பாரமும் குறைகிறது, குழந்தைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதுபோல அன்னதானத்தால் உன் வினைபாரமும் குறைகிறது, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி விளைகிறது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கோயமுத்தூர் மாவட்டம் சுந்தராபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை அரியலூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களை சேர்ந்த தா பழூர் மற்றும் சத்தியமங்கலம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. உலகமெல்லாம் பங்காரம்மாவின் புகழ் ஓங்கி பரவ வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் தொண்டாற்றிட பங்காரம்மா தாயே தாங்கள் தான் பேரருள் புரிய வேண்டும். அம்மாவுடைய அற்புதங்கள் கோடான கோடி உண்டு. நவராத்திரி, முக்கூட்டு எண்ணெய் மற்றும் காப்புகள் மூலம் எங்கள் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்களை இன்று பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். குருவின் திருவடிக்கு கோடான கோடி நன்றி. எனது பெயர் நிவேதா, திருவிடைமருதூரிலிருந்து வருகிறேன். முக்கூட்டு எண்ணெய், எனக்கு திருமணமாகி 1 வருடம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பிறகு முக்கூட்டு எண்ணெய் நவராத்திரி காலத்தில் பெற்று சென்ற முக்கூட்டு எண்ணெயை அருந்தி நான் குழந்தை பாக்கியம் பெற்றேன். செல்வ மகளை பெற்றெடுத்தேன். அடுத்து எனது தாயாருடைய உடல்நிலை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டது. பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கெல்லாம் நாங்கள் சென்றோம், எங்கும் சரியாகவில்லை. அம்மாவிடம் வந்து பாத பூஜை பண்ணி கேட்டபோது சந்தன காப்பிற்கு கட்ட சொன்னார்கள். சந்தன காப்புக்கு நாங்கள் பதிவு செஞ்சு அந்த சந்தனத்தை வாங்கி சென்று பயன்பெற்று எனது தாயாருடைய அந்த வயிறு பிரச்சனையானது சரியானது. எங்கெங்கோ பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று சரியாகவில்லை. அம்மாவுடைய காப்பினால் எங்கள் அம்மா காப்பாற்றப்பட்டார்கள். அடுத்து வந்து எனது பிள்ளைகளுக்கு வந்து மார்கழி மாதம் அந்த பனிக்காலங்கள் வந்து மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். சளி பிடித்து கொண்டு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கடந்த வருடம் அம்மாவிடம் பெற்று சென்ற வேப்பிலை காப்பு, துளசி காப்பு, விபூதி காப்பு, இதை வந்து நான் தினம் ஒரு பின் செலவு ஒவ்வொரு காப்பிலிருந்தும் எடுத்து போட்டு தண்ணியில் போட்டு அம்மா கிட்ட மூலமந்திரம் சொல்லி, திருவடி மந்திரம் சொல்லி அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தேன். ஒரு முறை கூட நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லவே இல்லை. பிள்ளைகளுக்கு சளியும் பிடிக்கலை. நான் வர நாளடைவில் பிள்ளைகள் நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறதே விட்டாச்சு. பாக்ஸாக மருந்துகள் இருக்கும் எங்கள் வீட்டில். இப்போ அறவே இல்லை. அம்மாவுடைய காப்பு பிரசாதங்கள், மற்ற பிரசாதங்கள் அம்மா கொடுத்தது தான் இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது. எல்லாமே எங்கள் வீட்டில் பீரோ லாக்கரில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுதான் எல்லாமே எங்களுக்கு. இப்போ சமீபத்தில் எனக்கு வந்து திடீர்னு ஒரு மயக்கம் ஏற்பட்டு எங்கள் வீட்டு கதவில் அடித்து பின்மண்டையில் அடிபட்டு பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது திடீர்னு மயக்கம், யாரோ இழுத்து என்னை அடித்தது போல் இருந்தது.
அப்போது தையல் போட்டாங்க. அதெல்லாம் வழி தெரியல, அம்மாவுடைய மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே போயாச்சு. தையல் போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், எனக்கு அறவே தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு நைட்டில். அப்படியே இந்த பின்னாடியே யாரோ இழுக்கிற மாதிரியே இருக்கும். காலையில் எந்திரிச்சா ஒன்றுமே உடலில் இல்லாத போல் இருக்கும். அப்படியே ஏதோ உருவி விட்டது போல், அப்படி ஒரு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு அந்த மாதிரி ஒரு நிலையில் உணர்வு நிலையில் இருந்தது. அப்போ ஒரு நாள் நைட்டு அதே மாதிரி இருக்கும்போது குரு போற்றியே நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நைட்டு வந்து அம்மா கனவுன்னு சொல்ல முடியாது, குரு போற்றியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு ஆழ்ந்த நிலையில் கொண்டு சென்று, தெய்வ சக்தியால் தீய சக்தியை விரட்ட முடியும், நீ உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன், பயன்படுத்திக்காமல் என்ன நீ குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விடிய காலையில் அப்புறம் எனக்கு அது அப்படியே திருப்பி நான் குரு போற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறமா காலையில் நினைவு வந்தோடனே நான் அம்மாவுடைய கடந்த வருட நவராத்திரி பிரசாதங்களை எடுத்து, வேப்பிலை காப்பு, விபூதி காப்பு எல்லாமே எடுத்து போட்டு தண்ணியில் போட்டு குரு போற்றி சொல்லி அம்மா முன்னாடி நின்று மன்றாடி அதை குடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் நல்ல அந்த ஒரு தெளிவு கிடச்சிது. அன்னைக்கு எனக்கு சக்தி ஒளி கிடச்சிது. சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க, சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்திமாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.